ஆக்சுவலி மோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனி ஒருவன் படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஆமா. அந்த படத்தில் வந்து தம்பி ராமையா கேரக்டர் வரும், அவர் தான் மோடி. ஓ. அவருக்கு எதுவும் தெரியாது. ஆ. அரவிந்த் சொல்லிக் கொடுப்பார். ஆமாம். வரப்பாக இருக்கணும், சிரிக்கக்கூடாது, எப்பவும் அப்படி இருக்கணும், அப்படியே போகணும் பாரு, தெரியுமா? அதான் மோடி. நீங்கள் ஒரு 10-15 நிமிடம் தமிழ்நாட்டில் அவரை ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்கள். நான் இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அவ்வளோ வேண்டாம், ஏற்கனவே ப்ரூவ் ஆகிடுச்சு. ஒரு சர்வதேச இதில் பேசிட்டு இருக்காரு, டெலிபிராம்டர். அப்படியே 2 பக்கம் பார்த்து பார்த்து பேசிட்டு பாரு, டெலிபிராம்டர் ஆஃப் ஆகிடும். பய பேகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டெலிபிராம்டர் ஆஃப் ஆயிரும். அப்படின்னு பாரு, பெகணும் பெகணும் பெகணும், என்ன ஆச்சுடா பெகணும் பாரு. ஏன்னா டெலிபிராம்டர் இல்லைன்னா அவரால் என்ன செய்ய முடியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தரையே மாவீரர், அசகாய சூரர், ஐயோ அவர் நினைச்சாருன்னா அந்த மாதிரி எல்லாரும் நம்ப வச்சிட்டாங்கல்ல. இதுதான் பாஜகவுடைய மெஷினரி. அப்படித்தான் நீங்கள் எங்கே இருந்தாமே தெரியாத ஒரு அண்ணாமலை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, திடீர்னு தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக போட்டாங்க. யார் அவர்? பாஜக இருந்தாரா? ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தாரா? ஏதாவது இருந்தாரா? திடீர்னு எங்கேருந்தோ கொண்டு வந்து ஒரு அண்ணாமலை போட்டு திடீர்னு அண்ணாமலை தான். அதில் சில பேர் பேசினான், அண்ணாமலை 2 ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு பேசினான். அண்ணாமலை தான் அடுத்த பிரதமரும் பேசினான். இந்த ஒரு படத்தில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கைங்கிற மாதிரி பேசினான். ஆனால் டக்குன்னு ஒரே நாள் அண்ணாமலை தூக்கி நினைச்சுவாங்க பாஜக வெளியில் வீசும்.